ஓகே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். நாங்க பாடத்துக்கு போறதுக்கு முன்னால நாங்க சின்ன ஒரு அறிமுகம் செஞ்சு கொள்வோமா? ஓகே. ஓகே. அஹ், எத்தனை பேர் ஜாயிண்ட் ஆகிக்கிறீங்க? 30 பேர் ஜாயிண்ட் ஆகிக்கிறீங்க. சரி. நான் வந்து என் பேர் முகமது யுஸ்ரி. அஹ், நான் ஹாஃபிஸ் மௌலவி, பேராதனி யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் 2020ஆம் ஆண்டு, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி. அதே மாதிரி இந்த ஹோல்சலோன் ஜெமியத்துலமாட பிஹார் டிவிஷன்ல அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆகிக்கிறேன். அதே மாதிரி கல்லி லேடிஸ் அரபிக் காலேஜ்ல ஏலவல் இஸ்லாம் ஷரியா சப்ஜெக்டுக்குரிய பாடத்துக்கு பொறுப்பாகிறேன். இதுதான் என்னை பற்றி அறிமுகம். நான் தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் பாடம், அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரபிக் பாடம் 3 சப்ஜெக்டுகளும் சேர்த்து வைக்கிறேன். நீங்களும் படிக்க ரெடி தானே இன்ஷா அல்லாஹ்? ready. ஓகே. பேசுறது கிளியர் ஆகிக்குதா இல்லைன்னா கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. இந்த அப்பதான் என்ன கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். கிளியர் ஆகிக்குதா? கிளியர் ஆகிக்கிட்டு. ஓகே, சரி. நீங்களும் அப்ப இஸ்லாம் படிக்க வந்திருக்கீங்க அப்படித்தானே? இன்னைக்கு இஸ்லாம் பாடம். ஓகே. நீங்களும் அப்ப நான் சும்மா உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க ஏற்கனவே ஏ லெவல் செஞ்சவங்க இருக்கிறீங்களா? இதுல இப்ப கலந்து கொண்டவங்கல்ல ஏ லெவல் ஏற்கனவே இஸ்லாம் பாடத்தை எடுத்தவங்க யாரும் இருக்கிறீங்களா? இஸ்லாம் பாடம் எடுத்தவங்க? சார், ஓகே. அதோட சிச்சுவேஷனால ஏ லெவல் செய்யறத நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அதோட நின்றுட்டேன். இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறீங்க. வேற யாரும் இஸ்லாம் எடுத்தவங்க அல்லது ஏ லெவல் செஞ்சவங்க, ஆல்ரெடி ஏ லெவல் செஞ்சவங்க யாரும் இருக்கிறீங்களா? அடுத்த ஆக்கெல்லாம் புதிய ஆக்கலாம். சரி. இந்த சரி, இஸ்லாம் பாடத்தை நாங்க படிக்கிறது கொஞ்சம் உணர்வுபூர்வமா படிக்கணும். எங்களோட மார்க்கம் தானே இஸ்லாம், அதுதானே? இப்போ அடுத்த பாடங்களை படிக்கிறதை விட கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இஸ்லாத்தினுடைய தேவையை அறிஞ்சு அல்லாவுக்காக படிக்கிறது. நான் இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னால சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இஸ்லாம் ஏ லெவல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஏ லெவல் இஸ்லாம் ஒரு பெஸ்ட் சிலபஸ். ஸ்ரீலங்கால உருவாக்கப்பட்ட ஏ லெவல் இஸ்லாம் ஒரு பெஸ்ட் சிலபஸ். ஏண்டா இந்த ஏ லெவல் இஸ்லாத்துக்குள்ளால மனுஷனுக்கு ஒரு ஒரு ஆலிம் படிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் இது அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா உள்ளடக்கிக்கிறாங்க. இந்த பகுதிக்குள்ளார, இந்த ஏ லெவலுக்குள்ளார எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அதாவது இந்த ஏ லெவல் இஸ்லாத்தை சரியா ஒருத்தர் படிச்சாருண்டா அவங்க அந்த அதாவது அரபு தெரியாத ஒரு மூலவி மாதிரி அந்த அளவுக்கு ஒரு திறமையானவராக மாறுறாரு. பேசுற விலங்குதா? இப்ப இந்த பேசுறது விலங்கல்லைன்னா கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க, சரியா? ஓகே. சரி. ஓகே. அப்போ நாங்க அடுத்தது இந்த இஸ்லாத்தை படிக்கிற நேரம் அல்லாவுக்காக படிக்கிறது. முதலாவது எங்கட மார்க்கத்தை நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும் என்னதுக்காகத்தான் நாங்க பாடத்துக்கு வந்திப்போம். அப்போ எங்கட ஏ லெவல் செய்யறது ஒரு நோக்கம். அதே மாதிரி இஸ்லாத்தை சரியா நாம் புரிஞ்சு கொள்ளணும்ன்றது இன்னொரு நோக்கம். அப்ப 2 நோக்கத்தையும் அடிப்படையா வச்சுதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம், சரியா? அப்ப நாங்க படிக்கிறோம். இதுல ஒவ்வொரு நிமிஷமும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கான நன்மைகள் பதியப்பட்டு கொண்டிருக்கணும். இதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அல்லாவுக்காக படிக்கிறோம். அடுத்தது இஸ்லாத்தை நாங்க தேவையோட படிக்கிறது. அடுத்தது இந்த இஸ்லாம் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதோட பிரசன்டேஷன் இதை போடுவேன், ஜூம்ல போடுவேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நாங்க படிக்கிறதுக்கு இருக்கிறோம். 10 யூனிட்ஸ் இருக்குது இஸ்லாத்துல. எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 10 யூனிட்ஸ். 10 யூனிட்ஸ் இருக்குது, சரியா? இந்த 10 யூனிட்ஸையும் 10 யூனிட்ஸ்லயும் ஒரு 8 யூனிட்ஸ் 8 அலகுகள் எங்களுக்கு அன்றாடம் எங்கட வாழ்க்கையோட தொடர்பு பட்ட அலகுகள் தான் கூட. ஒரு 2 அல்லது 3 யூனிட்ஸ் தான் கொஞ்சம் மேலதிகமாக அட்வான்ஸா படிக்க வேண்டிய பகுதிகள். கிளியரா? சரி, எல்லாரும் வந்துட்டாங்க தானே?
அப்ப நாங்க ஆரம்பிப்போமா படிக்கிறதுக்கு? ரெடி தானே? ரெடி. சரி, ஓகே. உங்களோட ஸ்கிரீன்ல என்ன சரி விளங்குதா இப்ப? என்ன என்ன விளங்குது? A-level Islam, grade 12 to 13. ஆமாண்டா, ஏ லெவல் இஸ்லாத்துல சிலபஸை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால முடிக்க போறோம். சரியா? இப்ப நாங்க காலேஜ், அரபிக் காலேஜ்னா லேடிஸ் காலேஜ்ல ஏ லெவல் இஸ்லாம் தான் செய்யறேன். அதே மாதிரி நான் இன்னொரு மதரசால பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் நடத்திட்டு ஏ லெவலுக்கு. அப்ப இவங்களோட சிலபஸ் எல்லாம் எப்படி நடக்கிறேன்டா, 2 வருஷத்துல சிலபஸ். இப்போ கல்லலி அரபிக் காலேஜ், லேடிஸ் காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்குமாய்க்கும். அந்த காலேஜ்ல சிலபஸ் எல்லாம் 2 வருஷத்துக்குள்ள சிலபஸ். அப்ப எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகு ரீதியாக நார்மலா படிச்சுட்டு போனாலும் இந்த சிலபஸ் அழகா கவர் பண்ணலாம். ஆனா நீங்களும் இங்க வந்திருக்கிறது வந்து இந்த ஜூம் கிளாஸுக்கு வந்திருக்கிறது வந்து அந்த பெரியோர் எதிர்பார்ப்போட, அப்படித்தானே? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு நீக்கும் 1 இயருக்குள்ளார இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு செய்யணும் அப்படி எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு? இன்ஷா அல்லாஹ் 1 இயருக்குள்ள படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணுங்க. 1 இயருக்குள்ள இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். 1 இயர்ல இன்ஷா அல்லாஹ் எங்களால படிச்சு முடிக்கலாம் அப்படி ஆசை இருக்குது. நாங்களும் முயற்சி செய்வோம் என்றாக்கள் ஒரு மார்க் பண்ணுங்க. ஏன்னா விலையும் கொள்ளலாம் யார் யாருக்கு ஆசை இருக்குது. இதுல யாரோ கேட்டிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் செய்யறாண்டு. நான் இங்கிலீஷ் மீடியம் செய்யல, தமிழ் மீடியம் மட்டும்தான். நான் நோண்டு போட்டது வந்து இங்கிலீஷ் மீடியம் செய்யறதில்ல. எனக்கு நிறைய பேருக்கு ஐடியா ஈக்கிது போல விளங்குது. நிறைய பேர் போடுறாங்க அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ ஒரு விஷயத்தை அடையிறதா இருந்தா தியாகம் செஞ்சுதான் ஆகணும். வேணும், முத்தெடுக்கிறதா இருந்தா ஆழ்கடலுக்கு போகத்தான் வேணும். அப்படித்தானே? ஆழ்கடலுக்கு போகாம முத்தெடுக்கலாமா? இயலாது. அப்படித்தானே? ஆழ்கடலுக்கு போனாதான் முத்தெடுக்கலாம். அதனால நாங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாதுன்னா, ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா போதுமா? படிக்கலுமா? நீங்க பேசுங்க பாப்போம். நான் உங்களோட பேசிதான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தான் டெஸ்ட் கிளாஸ் கொண்டு போத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டும் நாங்க இஸ்லாத்தை படிக்கலுமா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒரு சில விஷயங்களை sacrifice பண்ணணும். செயல்லையும் கொண்டு வரணும். இந்த ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா இல்லையா? சரி, ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்போ ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றாருண்டா ஃபுல்லா கஷ்டப்படுறாரு ஒரு நாள். சரியா? முழுமையா கஷ்டப்படுறாரு, நிறைய கஷ்டப்படுறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு ஐடியா இல்லைண்டா அல்லது ஒரு திட்டமிடல் இல்லைண்டா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டதுலயும் வேலையே இல்லை. இந்த பாருங்க, உலகத்துல சம்பாதிக்கிறார்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரனுங்களை பாருங்க. அவங்க நோமலா தான் என்ன செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை லேசா கண்டுகொள்வாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னால லட்சாதிபதிகளா மாறுறாங்க. ஆனா சிலாக்களை பாருங்க, காலாகாலமா உழைக்கிறாங்க, காலாகாலமா கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களோட லைஃப்ல பார்த்தோன்னா ஒன்றும் மிச்சம் இல்லை. எனவே ஹார்ட் ஒர்க் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த வேலையை நாங்க திறம்பட செய்யறது, ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுதான் முக்கியம். சரியா? சரி, நீங்களும் இப்ப நான் இன்ஷால்லா அடுத்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டி வரும். இப்ப எல்லாரும் என்னென்ன சப்ஜெக்ட் செய்யறன்றது எனக்கு கிளியர் ஒன்றும் போதாது. அப்படித்தானே? எல்லாரும் என்னென்ன சப்ஜெக்ட் செய்றீங்க? ஆலிமாக்களா நீங்களும்? அரபிக் சப்ஜெக்ட் செய்யறாக்கள் மீக்கிறீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம், ஏ லெவல்ல அரசியல் பாடம் செய்யறாக்கள் மீக்கிறீங்களா? சரி, ஓகே. சார் நாங்க இப்ப பாடத்துக்கு போவோம். சரி, இப்ப பாருங்க, முதலாவது இதை பார்த்துட்டோம். பேஜ் 2வது பாருங்க.
விளங்குதா? ஒரு ஸ்கிரீன் வந்தீங்களா? ஓ விளங்கும். சரி. உயர்தர இஸ்லாம் பற்றிய அறிமுகமும் முக்கியத்துவமும். கிளியர்? கிளியர். ஓகே. அப்ப இஸ்லாம் ஏலவல் இஸ்லாம் அதுல அறிமுகம் அதே மாதிரி முக்கியத்துவம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்படித்தானே? அதுல பாருங்க, சின்ன ஒரு உயர்ந்து போட்டிக்கிறேன். முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அறிய வேண்டிய முக்கியமான விடயங்கள் உள்ளடங்கலாக. ஏன்னா உலகத்துல ஒரு மனிதன் முஸ்லிமாக பிறந்துட்டான் அப்படியாண்டா அவன் கட்டாயம் சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும். அவனோட வாழ்க்கையில கட்டாயம் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் வாழ்க்கையில அவனோட வாழ்க்கை பிரயோசனமான வாழ்க்கையா மாறும். ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி அடைஞ்ச வாழ்க்கையா மாறும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல மனம் போன போக்குல வாழ்றாரு. மனம் போன போக்குண்டா என்னது? நினைச்ச மூப்பன சொல்லுவீங்க இல்லையா, அப்படித்தானே? மனம் போன போக்கு இன்னொரு பேர் என்னது? நினைச்ச மூப்புல வாழ்றது, அப்படித்தானே? பேசுற விளங்குதா? சரி. மனம் போன போக்குல ஒருத்தர் வாழ்றாரு. சரியா? இப்படி மனம் போன போக்குல வாழ்ந்தா அல்லாஹு தாலா மறுமையில அவனுக்கு எந்த பெருமானத்தையும் கொடுக்க மாட்டான். எந்த பெருமானத்தையும் கொடுக்க மாட்டான். சரியா? சரி. நான் இப்ப படிச்சு தந்துட்டு போற நேரம், உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போற நேரம் உங்களுக்கு இதுல கிளியர் இல்லைண்டா, ஏதோ ஒரு வகையில பாடம் விளங்குது இல்ல, கொஞ்சம் சவுண்ட்ல அந்த ப்ராப்ளம், அப்படி ஏதும் பிரச்சனைகள் இருக்கிறனா நீங்க ஒரு மெசேஜை போட்டுடுங்க, சட் பண்ணி மெசேஜ் போட்டுடுங்க. சரியா? சரி. அடுத்தது பாருங்க, நடைமுறை வாழ்க்கையோடு இஸ்லாத்தை கற்போம். எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க பின்பற்றக்கூடிய இஸ்லாம், அவ்வளவுதான். அடுத்து நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும், எண்ணம் கொள்ளணும். நான் ஒரு விஷயம் படிக்கின்றேன்டா, அப்ப இன்றைக்கு நான் ஒரு விஷயத்த நான் படிச்சேன்டா, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில அதை நான் கட்டாயம் அமுல்படுத்துறதுக்கு நான் முயற்சி செய்யறது. உதாரணமாக தொழுகையை பத்தி படிச்சேன், தொழுகையோட முக்கியத்துவத்தை பற்றி படிச்சேன், தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை பத்தி படிச்சேன். அப்படி படிச்சுட்டேன்டா நான் என்ன செய்ய பார்க்கணும்டா, இந்த தொழுகைய எப்படி இஸ்லாம் சொல்லிக்கிறோ அத மாதிரி பேணுதலாக தொழுகிறதுக்கு முயற்சி செய்யறது. சரியா? இப்ப நாங்க வெறுமனே படிச்சுட்டு போற சமூகம் இல்ல. இஸ்லாம் ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டல்களும் சஹாபாக்களும் எப்படி சொன்னாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான் தும்ம தஅல்லம்னல் குர்ஆன். நாங்க ஈமான படிச்சோம் முதலாவது, அதுக்கு பின்னால குர்ஆனை படிச்சோம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க ஒரு குர்ஆனிய வசனத்தை நாங்க படிச்சோம்டா, ஒரு குர்ஆனிய வசனத்தை நாங்க படிச்சோம்டா, எங்கட வாழ்க்கையில அந்த குர்ஆனிய வசனத்தை அமுல்படுத்தும் வரங்காட்டும் இன்னொரு வசனத்தை நாங்க படிக்க மாட்டோம். அப்படின்னா எங்கட வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு பின்னாலதான் அடுத்த வசனத்தை பத்தி நாங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். பாருங்க, சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கும் இந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்துறதுக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்கன்னு பாருங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்க இஸ்லாம் பாடத்துல படிக்க வைக்கிறோம். ரசூலுல்லாவுடைய காலத்துல அல் குர்ஆன் எப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு இல்லைன்னா. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆனை பாதுகாத்த முறைமைகள்ல முக்கியமா 3 முறை சொல்லுவாங்க. அதுல சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாவுக்கு வஹி வருகின்ற போது அப்படியே எழுதி வச்சு பாதுகாப்பாங்களாம். எழுதி வச்சு பாதுகாப்பாங்களாம். இன்னும் சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குர்ஆனிய வசனங்களை உள்வாங்கி மனனம் செஞ்சு கொள்வாங்களாம். இன்னும் சில சஹாபாக்கள் அந்த குர்ஆனிய வசனங்களை நடைமுறைப்படுத்துவாங்களாம். அப்ப குர்ஆனை நடைமுறைப்படுத்திதான் அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை படிச்சு கொண்டாங்க. அப்ப நாங்களும் என்ன செய்யணும்னா, இஸ்லாத்தை படிக்கிற நேரம், இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களை நாங்க படிக்கின்ற நேரமும் அல்லாஹ்வுக்காக படிக்கிறது, எங்களோட வாழ்க்கையில நடைமுறையோட படிக்கிறது. எங்கட இந்த இஸ்லாத்தை நாங்க படிச்சு முடிக்கிற நேரம் எங்களோட வாழ்வியல்ல ஒரு பெரும் மாற்றம் வந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க அப்படி வந்துட்டேன்டா, உங்களோட A-level ரிசல்ட் பெஸ்ட் ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நாங்க படிக்கிறது லைஃப்ல அப்ளை பண்ற நேரம் எதுவும் மறக்காது. அடுத்தது நீங்க கட்டாயம் துவா செய்யும். நீங்க ஒவ்வொருத்தரும் துவா செஞ்சுக்கொள்ளணும். இந்த படிக்கிற இல்மு மூலமாக யா அல்லாஹ் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எனக்கு தந்துரு, ரிசல்ட் தந்துரு இல்லைங்களா. நீங்க ஒவ்வொருத்தரும் நாங்க முயற்சி செய்யணும். நாங்க இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்ட் வைஸ் நாங்க எக்ஸாம் வைப்போம், யூனிட் எக்ஸாம் வைப்போம், பாஸ் பேப்பர்கள் செய்ய வேண்டி வரும். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செய்யறதுக்கு கேட்கிறோம். உங்களை எந்த அளவுக்கு மேக்சிமம் உங்களை
நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கான முயற்சியை செய்யறதுக்கு நாங்களும் எதிர்பார்ப்போட இருக்கிறோம். நாங்களும் அல்லாஹுக்காக தான் உங்களுக்கு படிச்சு தரோம். சரியா? பேசுற விளங்குதா? எல்லாம் கிளியர் தானே? clear. விளங்காமிக்குதா? வராது. விலங்கு சார். விளங்குதா? கிளியரா விளங்குதா? clear சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க கிளியரா விளங்கிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த நீண்ட காலத்துக்கு மிச்ச காலமா இதுக்கு பிளான் பண்ணப்படுது. இஸ்லாத்தை எப்படியாவது நல்லா படிச்சு கொடுக்கணும், நல்ல ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பு சூழல்ல உருவாக்கப்பட்ட ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்கணும். இஸ்லாம் பாடத்துல இன்றைக்கு அதிகமான ஸ்கூல்கள்ல ஃபெயில் ஆகுறாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்களா? ஸ்கூல்கள்ல ஓ லெவல் இஸ்லாமும் ஃபெயில் ஆகுறாங்க, ஏ லெவல் இஸ்லாத்துலயும் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப அதுல புள்ளி விபரத்தை நாங்க எடுத்து பார்த்தோம்டா என்ன காரணம்டா, ஸ்கூல்கள்ல இஸ்லாத்தை பத்தி பெரிய அளவுல கேர் பண்றாங்க இல்ல, கணக்கெடுக்கிறாங்க இல்ல. இப்ப மெட்ஸ் பாடத்துக்கு சயின்ஸ் பாடத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இஸ்லாத்துக்கு கொடுக்குறாங்க இல்ல. இது ஒரு பெரிய ஒரு சமூகத்துல ஒரு புற்றுநோய் மாதிரி ஒன்று. காலப்போக்கில் என்ன நடக்கும்டா, அப்படியே மங்கி 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 இஸ்லாம் பாடம் என்பது ஒரு மெட்ஸ் பாடம் மாதிரி ஒரு கஷ்டமான பாடமாக மாறும். இன்னைக்கு சில ஸ்கூல்கள்ல சில தமிழ் டீச்சர்ஸ் மாதிரி நன் முஸ்லிமா இருக்கக்கூடிய சில தமிழ் டீச்சர்ஸ் மாதிரி இஸ்லாத்தை படிச்சு கொடுக்குறாங்களாம். நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, இப்படியான ஆட்கள் இஸ்லாத்தை படிச்சு கொடுத்தாங்கண்டா அந்த மாணவர் சமூகத்துக்குள்ளால என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது? அப்படித்தானே? இப்போ ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறது அது வேற, ஒரு நன் முஸ்லீம் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்குறாரு. முஸ்லீம் இல்லாதொருத்தர் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்குற காரணம் என்னன்னா ஆசிரியர் பற்றாக்குறை. இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறதுக்கான திறமையான ஆசிரியர்கள் சமூகத்துல இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு எண்ணம் கொள்ளணும், நீங்க இந்த படிக்கிற இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுக்கறதுனால அந்த 4 பேர் செய்யற நேரம் ஒவ்வொரு அமல்களுக்கான பரிபூரணமான கூலிகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் சேர்த்து தருவாங்க. ஒரு நாளும் வீணாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மந்தல்ல அலா ஹைரின், யார் ஒரு நலவை மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்களோ பஹுவ கஃபா இலிஹி, அவர் அந்த நலவை செஞ்சவரை போல ஆகி விடுகின்றார். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் வுது செய்யறத பத்தி படிச்சு கொடுக்கிறாரு, இவ்வளவுதான் செஞ்சார். இப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, அழகான முறையில் அந்த மனிதர் வுது செஞ்சு தொழுகையை நிறைவேற்றார். எனவே இவர் சரியான முறையில தொழுகையை நிறைவேற்றக்கூடிய காலமெல்லாம் இவருக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா நன்மையில குறைச்சல் செய்ய மாட்டாங்க. அப்ப நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட பேரண்ட்ஸுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட உறவுகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற நேரம் அதுல உள்ள ஒரு டிபாசிட் ஒன்று உங்களுக்கும் வந்துட்டு, நன்மையோட ஒரு பங்குன்னு உங்களுக்கும் வந்துட்டு. சரியா? சரி, நாங்க இப்ப அடுத்தது போவோம். பாருங்க, ஏ லெவல் பாட விதானம் என்னோட சிலபஸ் வந்து ஏ லெவல் இஸ்லாம் சிலபஸ் வந்து 10 யூனிட்ஸ், 10 அலகுகள் தான் இருக்குது. ஏ லெவல்ல இஸ்லாம் வந்து 10 அலகுகள் தான் இருக்குது, 10 யூனிட்ஸ் இருக்குது. அப்ப இந்த 10 யூனிட்ஸ்ல எப்படி டீச்சர் கைட் பிரிச்சுக்கிறாங்கண்டா, 12ஆம் ஆண்டுக்குரிய அலகுகள் 5, சரியா? அதே மாதிரி 13ஆம் தரத்துக்கான அலகுகள் 5, அப்படி பிரிச்சுக்கிறாங்க மாணவர்களுக்கும் இலகுவாகிக்கிறதுக்கு மாதிரி. எனவே நாங்க இன்ஷால்லா 12ஆம் ஆண்டு யூனிட்ல 5 யூனிட் படிப்போம். அதே மாதிரி 13ஆம் தரத்துக்கான அலகுகள்ல இன்ஷால்லா 5 யூனிட் படிப்போம். மொத்தம் 10 யூனிட்ஸ் நாங்க இன்ஷால்லா படிக்க வைக்கிறோம். சரியா? ஓகே. அதுல பாருங்க, முதலாவது யூனிட், இஸ்லாம் என்பது பூரண வாழ்க்கை முறை. இஸ்லாம் என்பது பூரண வாழ்க்கை முறை. அதாவது மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை, மனிதனுக்கு அத்துணை விஷயங்களுக்கும் தெளிவான வழிகாட்டல்களையும் தெளிவான விளக்கங்களையும் இஸ்லாம் கொடுத்திருக்குது. நான் நினைக்கல நிறைய மார்க்கங்கள் உலகத்துல இருக்குது, மதங்கள் இருக்குது. ஆனா இப்படியான ஒரு அபூர்வமான, இப்படியான ஒரு சுவாரஸ்யமான, பிளெக்சிபிளான அல்லது நெகிழ்வு தன்மையில் ஒரு மார்க்கத்தை இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இல்லை. அதாவது ஒரு சாதாரணமாக பிறக்கிற புள்ளைக்கு, ஒரு புள்ள பிறந்துட்டா அந்த புள்ளைக்கு என்னென்ன வழிகாட்டல்கள் செய்யப்படணும், அந்த புள்ள கட்டிலமை பருவத்தை அடையிற நேரம் அந்த புள்ளைக்கு எப்படியான வழிகாட்டல்கள் செய்யப்படணும், அந்த புள்ள வாலிப பருவத்தை அடைகின்ற நேரம் அந்த புள்ளையோட கடமைகள் என்ன, பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவு, அதே மாதிரி பிள்ளைகள் சமூகத்தோட எப்படி வாழ்றது, ஒரு படிக்கின்ற காலமா இருந்தா ஆசிரியர் மாணவர் உறவு, அதுக்கு பின்னால திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு, அதுக்கு பின்னால தாய் தந்தை உறவு, அதுக்கு பின்னால முதியவர்கள் உறவு. பாருங்க, இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் தெளிவான வழிகாட்டல்களை கொடுத்திருக்கு. இஸ்லாம் என்பது
எல்லா துறைகளுக்கும் தெளிவான வழிகாட்டல்களை கொடுத்திருக்குது. இப்போ இஸ்லாத்துல வந்து ஒரு வழிகாட்டல் சொல்லப்படலைன்னு யாருக்கும் எக்காரணமும் எந்த சூழ்நிலையிலும் சொல்ல இயலாது. ஏன்னா இஸ்லாம் அவ்வளவுக்கு தெளிவா சொல்லித்தான் இருக்குது. எல்லாமே தெளிவா சொல்லிக்குது. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமாக இன்றைக்கு நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்றேன். நீங்க எல்லாம் சயின்ஸ் படிச்சுக்கிறீங்களா? எல்லாரும் சயின்ஸ் படிச்சாங்களா? ஓ ஓ படிக்கிறீங்க சார். ஓ லெவல்ல சயின்ஸ் படிச்சுக்கிறீங்க ஆக்களமிக்கிறீங்க தானே என்ன? சரி சரி, நான் உங்களுக்கு இந்த பாடத்துல ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா அனுப்பணும்ன்றதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் சொல்றேன். கிட்டத்துல ஒரு ஆய்வு செஞ்சாங்க. சரியா? கிட்டத்துல ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சாங்க. என்ன ஆய்வு தெரியுமா? நீங்க அந்த சயின்ஸ்ல வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியோன், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொசுபரசு, இப்படி நிறைய உலோகங்களை பத்தி படிச்சிருப்பீங்க பெரும்பாலும் இந்த சயின்ஸ்ல. சரியா? இதுல மிக முக்கியமான ஒரு உலோகம் தான் இந்த சிலிக்கன் என்று சொல்ல. இந்த சிலிக்கன் என்ற உலோகம் எங்க கிடைக்குமெண்டா பூமிக்கு கீழால கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம். நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம். சரியா? நிலத்துக்கு கீழால இருக்கக்கூடிய ஒரு உலோகம். அப்ப 21ஆம் நூற்றாண்டுல ஒரு புதிய ஆய்விட முடிவு ஒன்று வெளியாகுது. என்ன முடிவு தெரியுமா? நிலத்தில் அதிகமாக சிலிக்கன் என்ற அந்த உலோக பொருள் அல்லது கனிம பொருள் எந்த இடத்துல கூடுதலாக நிலத்துல ஈக்குமோ அந்த இடத்துல ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டால் அடக்கம் செய்யப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா அந்த ஜனாசாவுடைய உடம்புல இருந்த சதைகள் எல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணா பேத்திக்கும். ஆனா அந்த ஜனாசாவுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய முள்ளுக்கூடிக்கு தானே எலும்பு துண்டுகள், இந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் இரும்பாக மாறி இருக்குமாம். சிலிக்கன் கூடுதலாக ஈகக்கூடிய ஒரு இடத்துல ஜனாசா பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால அதை தோண்டி பார்த்தா அந்த மனிதண்ட எலும்புகள் அப்படியே இரும்பாக மாறிக்குமாம். இரும்பு தாது அயன், இரும்புக்கு நாங்க சொல்லுவோம் அயன் என்னன்னா அப்ப அயனாக மாறிக்குமாம். சரியா? இது ஒரு ஆய்வு முடிவு. அதே மாதிரி இன்னொரு ஆய்வு முடிவு ஒண்ணு செஞ்சாங்க. என்னது? இந்த போலி தங்கம் என்ற ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. போலி தங்கம்ன்றது இன்னொன்று சொல்லுவாங்க பைரைடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு உலோக பொருள். ஒரு விஞ்ஞான பாடம் நடத்தல. இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை விளங்கப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஈக்கும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ இந்த இந்த பைரைடுன்னு சொல்லக்கூடிய இந்த உலோக பொருள், கனிம பொருள், அதுவும் நிலத்துக்கு கீழால இருக்கக்கூடிய ஒரு கனிம பொருள். இன்றைய விஞ்ஞானம் உலகம் 2021ஆம் நூற்றாண்டு உலகம் என்ன சொல்லுதுண்டா இந்த பைரைடுன்னு சொல்லக்கூடிய போலி தங்கம் அல்லது ஃபேக் கோல்டுன்னு சொல்லுவோம். இந்த போலி தங்கம் ஈக்கிற இடத்துல, அதாவது தங்கம் மாறி ஈக்கும் ஆனா தங்கம் இல்லை, இப்படியான ஒரு கனிம பொருள். இந்த கனிம பொருள் ஈக்கிற இடத்துல ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால பல நூற்றாண்டுகள் கடந்ததுக்கு பின்னால அந்த ஜனாசாவை நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஜனாசாவுடைய எலும்பு கூட அப்படியே முழுமையாக கற்பாறைகளாக மாறிக்குமா, கல்லாக மாறிக்குமா. இது இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, நவீன உண்மை. அப்ப இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கண்டா ஒரு வேலை செய்யறாங்க. சரி, நாஸ்திகத்தை தான் விஞ்ஞானிகள்ல அதிகமானவர்கள் நாஸ்திகத்துல இருக்கிறாங்க, இறைவன் இல்லை என்ற கோட்பாட்டுல இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கண்டா இந்த 2 விஞ்ஞான உண்மையை எடுத்துக்கொண்டு வந்து குர்ஆன்ல அப்ளை பண்றாங்க, இஸ்லாத்துல அப்ளை பண்ணி பாக்குறாங்க. குர்ஆனோ ஹதீஸோ இது சம்பந்தமாக ஏதாவது தெளிவுகள் சொல்லி இருக்கின்றதான்னு பாக்குறாங்க, ஆய்வு செய்யறாங்க. ஆனா கடைசி முடிவு என்ன தெரியுமா? சூரத்து பனி இஸ்ராயில் அல்லாஹு தாலா 15வது பக்கத்துல ஒரு வசனத்தை சொல்றான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, கூனு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா, அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாசிகளுக்கு நீங்கள் ஒன்றோ கற்களாகவோ அல்லது இரும்புகளாகவோ ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றாங்க. எப்படி வருது? குல் கூனு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா, நபியே நீங்க சொல்லுங்க அந்த உயிர்களை பார்த்து, அந்த உடம்புகளை பார்த்து, நீங்க கற்களாகவோ இரும்புகளாகவோ மாறிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றாங்க. அப்ப இந்த விஞ்ஞான உலகம் பார்க்குது, நாங்க இப்ப கண்டுபிடிச்சிக்கிறதுடைய உண்மை தன்மைய 1400 வருஷங்களுக்கு முன்னால குர்ஆன் சொல்லிக்குது. அப்ப குர்ஆன் அற்புதமானதா இல்லையா? சொல்லுங்க பாபு, குர்ஆன் அற்புதமானதா இல்லையா?
சரி, இதை விட ஒரு அற்புதம் நிறைய இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இந்த விஞ்ஞான உலகம் இன்றைக்கு கண்டுபிடிச்சிக்கிற புதிய புதிய துணுக்குகளை நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். சரி, அப்ப என்ன சொல்ல வந்தேன்டா, இஸ்லாம் என்பது மனிதனுக்கு தேவையான அத்துணை வழிகாட்டல்களையும் கொடுத்திருக்குது. உதாரணமாக பாருங்க, இப்போ அந்நிய மதங்கள், அந்நிய மார்க்கங்கள் கொஞ்சம் பாருங்க. சும்மா உதாரணத்துக்கு தமிழர்கள்ட ஒரு மரபொண்டு இருந்துச்சு, இப்பவும் ஈக்குது. தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல ஈக்கிறாய்க்கும்னு நினைக்கிறேன். இந்த உடன்கட்டை ஏறுதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடன்கட்டை ஏறுதல் யாருக்கு தெரியும்? உடன்கட்டை ஏறுதல் யாருக்கும் தெரியுமா? ஓ சார் என்ன கணவன் மரணித்தால் மனைவியும் அதோட போகணும். அதுல அப்படியே இந்த பாஞ்சு சாப்பிட்டா, எடுப்பாங்க. ஓ அதாவது கணவன் செத்ததுக்கு பின்னால அவனை அந்த பத்த வைக்கிற நெருப்புல மனைவியும் பாயணும். நான் யூனிவர்சிட்டியில இருக்கிற நேரம் பிலோசபி பாடமும் எடுத்தேன். சரியா? பிலோசபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களாக்கும், பல்சஃபாண்டு பிலோசபி பாடம். அப்ப பாடம் எடுக்கிற நேரம் நாங்க 4 மதத்தை சேர்ந்த புலகல் கிளாஸ்ல இருந்தோம். அப்ப எங்க லெக்சர் வந்து பேராதன் யூனிவர்சிட்டியில பாடம் நடத்துற நேரம் அவர் சொன்னாரு, பிலோசபி என்றது பெருசா மதத்தை பத்தி யோசிக்காத ஒரு பாடம் தான் பிலோசபி பாடம். அதாவது மதத்தை தாண்டி யோசிக்கிற ஒரு பாடம். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களோட ஒவ்வொருத்தருடைய மதத்தை பத்தி சொல்லுங்க. அப்ப பௌத்தர்களை சேர்ந்த, அதாவது பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு புள்ள சொல்லிச்சு, எங்கட மார்க்கத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, சில குறிப்பிட்ட ஆட்கள் வந்து துறவிகளா பேத்துடுவாங்க, ஹாமிதுருவனா பேத்துடுவாங்க. அப்படி அவங்க போயிட்டு ஹாமிதுருவன் ஆயிட்டாங்கன்னா, நாங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அது பரிகாரமா பேத்துடும். பர்லு கிஃபாயா மாதிரி. பர்லு கிஃபாயா தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா பர்லு கிஃபாயா? தெரியும். ஜனாதா ஆஹ் அதாவது அந்த சமூகத்துல ஒருத்தர் 2 பேர் செஞ்சிட்டு இருந்தா கடமை முடிஞ்சிட்டும், அப்படியான விஷயம் மாதிரி. அதாவது ஹாமிதுருவமார் பன்சலையில போயிட்டு அவங்க வந்து அந்த துறவரத்துல இருந்துட்டானாங்கன்னா அந்த சிங்கள சமூகமே பாதுகாக்கப்படும், அப்படியான ஒரு நிலைப்பாடு என்ன ஒரு புள்ள சொல்லிச்சு. அப்போ தமிழ் புள்ளன்னு சொல்லிச்சு, எங்கட மார்க்கத்துல இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படி ஒன்று இருக்குது. அதாவது கணவன் மரணிக்கின்ற போது அந்த தீப்பந்தத்துல மனைவியும் குதிச்சு சாகணும், அப்பதான் கணவன்ட ஆத்மா முழுமையாக சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னான். சரி, 3வது கிறிஸ்டியன் புள்ளன்னு சொன்னா, எங்கட மார்க்கம் வந்து கிறிஸ்துவ மார்க்கத்துல வந்து ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டா, தவறு செஞ்சுட்டா, நாங்க சேஜுக்கு போவோம். சேஜுக்கு போயிட்டு எங்களோட ஃபாதர்ஸ் மாதிரி இருப்பாங்க சேஜ்ல, அந்த ஃபாதர்ஸ் மாட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பு கேட்போம். ஃபாதர் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இப்படி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா, அந்த ஃபாதர் என்ன செய்வாருண்டா, சில நிறைய நிபந்தனைகளை போட்டு மன்னிப்பாரு. சில நேரங்கள்ல முட்டங்கால வைப்பாரு, கொஞ்சம் தண்டனைகளை தருவாரு, அதுக்கு பிறகு பாவத்தை மன்னிப்பாரு. கர்த்தர் மன்னிப்பாருன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப நான் என்கிட்ட கேட்டாங்க, இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப நான் இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்த நான் சொன்னேன். இஸ்லாம் என்பது ஒரு பரிபூரணமான வாழ்க்கை திட்டம். சரியா? இஸ்லாத்துல ஆண்டானா இருந்தாலும் சரி, அடியானாக இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, குடிமகனா இருந்தாலும் சரி, மன்னராக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பினர்களும் இறைவனை வணங்கித்தான் ஆகணும். இறைவனை வணங்காம நாளை கியாமத்துடைய நாள்ல வேற எந்த காரணம் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு நாளும் முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் 5 நேரம் தொழுதுதான் ஆகணும். அது மன்னராக இருந்தாலும் தொழத்தான் வேணும், சாதாரண அன்றாட கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் தொழத்தான் வேணும். அப்ப இந்த கருத்தை சொன்னதோட எனக்கு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு. அப்ப என்கிட்ட பக்கத்துல இருந்த ஒரு தமிழ் பொடியன், ஹிந்து பொடியன் சொன்னா, உண்மையில இஸ்லாத்தை பாக்குற நேரம் மிச்சம் சந்தோஷமா இருக்குது. எங்கட மார்க்கங்கள் இப்படி இல்லையே, இஸ்லாம் எவ்வளவு ஒரு பூரணமான வழிகாட்டல்களை கொடுத்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அந்த நேரம் நினைச்சோம் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், அல்ல நாடி இருந்தா கிடைச்சிருக்கும். எனவே இஸ்லாத்துல என்ன சொல்ல வரண்டா, இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்திருக்கு. சரியா? நாங்க அறிமுகம் வகுப்பு பண்றதுக்காக நாங்க இப்படி போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலாவது படிக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் அறிமுகம். இஸ்லாத்தை பத்தி அறிமுகம். இஸ்லாம் என்ற சொல் எப்படி உருவாகிச்சு? சில்ம் என்ற சொல்லிலிருந்து இஸ்லாம் என்ற வார்த்தை உருவாகுது. இஸ்லாம் என்ற உண்மையான கருத்து என்னது? அதாவது அல்லாஹு தாலாவின் மூலமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு ஷரியத்துகளை காலத்துக்கு காலம் வழங்கி வந்தான். அந்த அடிப்படையில இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இறுதி ஷரியத்தை கொடுத்தான், கடைசி ஷரியத்தை கொடுத்தான். விளங்கினா?
எனவே அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கண்டா அந்த ஷரியத்தை இந்த சமூகத்துக்கு மத்தியில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஷரியத்தான் கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் பின்பற்றக்கூடிய ஷரியத். இந்த ஷரியத்துல யாருக்கும் எந்த மாற்றமும் செய்யலாது. எனவே இது தெய்வீக ஷரியத். இந்த குர்ஆன்ட சட்டங்கள் வந்து தெய்வீக சட்டங்கள், மனிதனால இயற்றப்பட்ட சட்டங்கள் இல்ல. இதுல மனித கையாடல்கள் இல்ல, யாருக்கும் கையடிக்க போகலாது. இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நினைச்ச மாதிரி யாருக்கும் மாத்த இயலாது. ஏன்னா இறைவன் வகுத்த சட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள். அப்ப பாருங்க, இஸ்லாம் என்பது இஸ்லாத்தினுடைய அறிமுகத்துக்குள்ள நாங்க இதெல்லாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இஸ்லாம் என்பது தெய்வீக மார்க்கம், இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம். சரியா? ரெண்டாவது நாங்க பாயிண்ட்ஸ பாக்குறோம், இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள். அதுல நாங்க நிறைய தலைப்புகள் படிக்க வைக்கிறோம். ஷுமூலியத், இன்சானியத், அல் ஆலமியத் அப்படின்னு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னு என்னது, இந்த இஸ்லாம் என்பது காஃபத்துல் லின்னாஸ், முழு மனித சமூகத்துக்கும் பொதுவானது, இந்த நூற்றாண்டுக்கு மட்டும் பொதுவானது, அல்லது இந்த தசாப்தத்துக்கு மட்டும் குறிப்பானது, அல்லது இந்த மிலேனியத்துக்கு மட்டும் சொந்தமானது. மிலேனியம் 1000 வருஷம் ஒரு மிலேனியம், அப்படித்தானே? எனவே இந்த மிலேனியத்துக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்னு இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரலாது. எனவே உலகத்துக்கு கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரை இஸ்லாம் அவனுக்கு தேவையான வழிகாட்டல்களை கொடுத்துட்டு தான் இருக்குது. நாளைய அதாவது கியாமத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, மௌத்துடைய நேரம் எப்படி இருக்கும், மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும், பர்சகுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சொர்க்கம் நரகம் எப்படி இருக்கும், மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்குது. இதுதான் ஆலமியத்துன்னு சொல்லி. ஷுமூலியத்துன்னா எல்லா பகுதிகளையும் இஸ்லாம் உள்ளடக்கி இருக்குது. நாங்க இதெல்லாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஷுமூலியத்துண்டா, இப்ப உதாரணமாக ஒருத்தர் யோசிக்கிறாரு, அதாவது இன்றைக்கு நாங்க பாவிக்கிற மெடிசின் இதுக்கு வந்து ஆதாரம் இருக்குதான்னு தேடி பார்த்தா அதுக்கும் இஸ்லாம் ஆதாரம் சொல்லிக்குது. அதே மாதிரி இன்றைக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி, குளோனிங் முறை, நிறைய சிஸ்டம் விற்கிறாங்க, அப்படியே இல்லையா? அதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா பிட்காயின் சிஸ்டம், கிரிப்டோ கரன்சி, நவீன உலகத்துல இப்ப வந்துட்டு இருக்கிறது வந்து ஆன்லைன் மணி. நாங்க பண வர்த்தனை செய்யறது இப்ப இந்த காலத்துல வந்து பெரும்பாலும் எங்களோட பணங்களை தாள்களாகத்தான் நாங்க கொடுக்குறோம், அல்லது நாணயங்களாக கொடுக்குறோம். ஆனா இன்னொரு 10-20 வருஷம் போனதுக்கு பின்னால இந்த நாணய புழக்கம், பணத்தாள் புழக்கம் இல்லாம போய்த்திருக்கு. அதுக்கு பின்னால உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு பணப்புழக்கம் எப்படி தெரியுமா? ஆன்லைன் மணி, ஆன்லைன்ல செலவழிக்கும். அப்ப இந்த ஆன்லைன் மணியை யூஸ் பண்ணலாமா இயலாதா அப்படியான கருத்து வேறுபாடுகள் நிறைய தோண்டி கொண்டுதான் நிக்குது. அப்ப இது சம்பந்தமான பல கட்ட ஆய்வுகளும் கூட நடந்துட்டு இருக்குது. இஸ்லாம் அது சம்பந்தமான தெளிவான விஷயங்களை சொல்லித்தான் இருக்குது. எனவே இஸ்லாம் என்பது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எல்லா காலத்துக்கும் பொதுவான ஒரு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். இப்படித்தானே? சரி, அப்ப அது சம்பந்தமான பாடம் தான் முதலாவது யூனிட்ல நாங்க படிக்க வைக்கிறோம். இது கிளியர் உங்களுக்கு நான் பேசுறது? clear. தூக்கல்லையே ஒருத்தரும் தூக்கல்லையே, தூக்கம் பேத்துட்டா இல்லையே? இல்ல தூக்கம் தூக்கம் வர மாதிரி இருக்கிறேன்டா கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. தாலாட்ட மாதிரி இருக்கிறேன்டா. சரியா? நாங்க வேற ஒரு முறையை பயன்படுத்துவோம். எப்படி இருக்குது? தாலாட்ட மாதிரி ஆகிக்குது? இல்ல சார், எல்லாம் கிளியரா சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நீங்க இந்த பாடம் முடியக்குள்ள எனக்கு கொஞ்சம் கடைசிக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட இந்த பாடம் சம்பந்தமான உங்களோட கருத்துன்னு நீங்க எழுதுங்க, சும்மா டைப் பண்ணுங்க, சட் பண்ணுங்க, இந்த ஜூம்லயே சட் பண்ணுங்க. அப்ப எனக்கு விளங்கும் டெஸ்ட் கிளாஸ் இந்த பிள்ளைகளுக்கு விளங்கிக்குதா இல்லையா, என்ன கருத்து, இவங்களுக்கு ஓகேயா, தொடர்ந்து செய்யறது நல்லமா இல்லாட்டி செய்யாம இருக்கிறது நல்லமா அப்படின்றத நான் யோசிக்கலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை கடைசி செய்வோம். அடுத்த 2வது யூனிட் விளங்குதா? 2வது யூனிட் நம்பிக்கை கோட்பாடு, அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுண்டா ஒரு மனிதன் இப்ப இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களும் நம்பிக்கையின் அடிப்படையாக நடக்குது, அப்படித்தானே? ஈமான் கொள்றது என்னது? ஈமான்டா என்னது? கண்ணுக்கு விளங்காத விஷயத்த நம்புறதுதான் ஈமான். விளங்கின? கண்ணுக்கு விளங்காத ஒரு விஷயத்த நம்புறதுதான் ஈமான். ஆனா இந்த ஈமானை தாண்டி ஒரு விஷயம் உண்டிக்குது, அதுக்குதான் சொல்லுவோம் யகீன் என்று. சரியா? யகீன் என்றது வந்து கண்ணுக்கு விளங்குற விஷயத்த மறுக்கிறது. கண்ணுக்கு விளங்காத விஷயத்த நம்புறது ஈமான், கண்ணுக்கு விளங்குற விஷயத்த மறுக்கிறது. நாங்க கொஞ்சம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். உதாரணமாக நாங்க இறைவனை கண்டில்ல, அல்லாஹ்வை கண்டில்ல, ஆனா நாங்க நம்புறோம் உலகத்தினுடைய அனைத்து சக்திகளுக்கும் சொந்தக்காரன் இறைவன் என்பதாக நாங்க நம்புறோம். நபிமார்களை கண்டில்ல, அத மாதிரி மலக்குமார்களை நாங்க கண்ணால பார்த்ததில்லை, ஆனா நாங்க நம்புறோம். சரியா?
ஆனா யக்கீன் என்றா அதையும் தாண்டின உண்டு. அதாவது கண்ணுக்கு விளங்குறத மறுக்கிறது. கண்ணுக்கு எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயத்த நாங்க மறுக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு நோய் வருது, காய்ச்சல் வருது, இருமல் தடுமல் நோய்கள் வருது. அப்ப இந்த நேரத்துல இப்ப சில நேரங்கள்ல இந்த தடுமல் எல்லாம் பரவுற நோய்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுற நோய். ஆனா ஒரு ஈமானிய ஒரு பெண்மணி அல்லது ஈமானிய ஒரு மனிதர் அப்படி சொல்ல மாட்டாரு. அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இந்த நோய் இவரால வந்தது, நான் இவர்கிட்ட இங்க போய்தான் வந்துச்சு, அது பிழை. இது இறைவனால வந்தது, இறைவன நாட்டத்தின் அடிப்படையில எனக்கு இந்த நோய் ஏற்பட்டது. அதாவது கண்ணுக்கு விளங்குது, இதன் மூலமா தான் மந்திக்கும் அதை நான் மறுக்கிறது. இது யக்கீன். இன்னொன்று சொல்றேன்டா, இப்ப எனக்கு வாப்பமார் பெரும்பாலும் வீடுகள்ல சம்பாரிச்சு உங்களுக்கு சாப்பாடு தான் போடுவாங்க. இதுதான் பொதுவான ஒரு கட்டமைப்பு சமூகத்துல. அப்போ ஒரு புள்ளைகிட்ட ஸ்கூல்ல கேக்குறாங்க டீச்சர், உங்களுக்கு யாரு சாப்பாடு தாரது? அப்ப அந்த புள்ளையோட பார்வையில கண்ணுக்கு விளங்குற விஷயம் வாப்பா. அப்ப அந்த புள்ள சொல்லுது, வாப்பதான் சாப்பாடு தார. எனவே வாப்பதான் சாப்பாடு தாரன்ற விஷயத்த கண்ணால விளங்குற விஷயம், இதை மறுத்து நாங்க என்ன சொல்லணும்டா, வாப்ப மூலமாக இறைவனுக்கு சாப்பாடு தார. வாப்புக்கு சாப்பாடு தரையிலாது, அல்லாதான் சாப்பாடு தாரான். ரிஸ்க் அளந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே இந்த ரிஸ்குடைய பொறுப்பு இறைவன் கையில மட்டும்தான் இருக்குது. எனவே சாப்பாட்டுக்குள்ள பொறுப்பு இறைவன் மட்டும்தான். வாப்பவ ஒரு ஊடகமாக அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்றான். கண்ணுக்கு விளங்குறத நாங்க மறுக்கிறது. இதுதான் யக்கீன். நாங்க இன்ஷா பத்தி படிப்போம். சரி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுண்டா, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளால வந்தா அவன் சில நம்பிக்கை கோட்பாடுகளோட சம்பந்தப்பட்டான். அதுல முதலாவது யார பற்றி நம்பிக்கை கொள்றது? இஸ்லாத்துல முதலாவது ஆரம்பிச்சுவீங்க. நம்பிக்கை கொள்றதுல முதலாவது யாரு? அல்லாஹ். யார கொண்டு நம்பிக்கை கொள்றது? அல்லாஹ் கொண்டு. சரி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றது. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றது. அதே மாதிரி மலக்குமார்கள், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. நாங்க இன்ஷா அல்லாஹ் இதை டீப்பா படிப்போம். எனவே இவைகளை அல்லாஹ்வை கொண்டு, அவனுடைய மலக்குமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், மாதிரி வேதங்கள், நலவு கெடுதிகள், இவைகள், மறுமை நாள் பத்தி உள்ள நம்பிக்கை, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் முதலாவது. சரியா? ரெண்டாவது ஈமானும் மஹ்லாக்கும். ஒரு மனிதன்ட்ட ஈமானிய உணர்வு வந்துட்டா அவன்கிட்ட நல்ல பண்புகள் உருவாகும். இஸ்லாம் எதிர்பார்க்கறதும் அதுதான். அல்லாவோடு எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தொடர்பு பண்றானோ அதே மாதிரி மனிதன் சமூகத்தோடையும் நல்ல உறவை பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, காலம் பூராக நல்லா வணக்கம் செய்யறாரு. ஆனா மனிதர்களோடு உள்ள கொடுக்கல் வாங்கல், மனிதர்களோடு உள்ள தொடர்புகளை பார்த்தோம்னா மிச்சம் பலவீனமா இருக்குது. உதாரணமாக ஒரு வியாபாரியா இருந்தா இவர் முன்சப்ல நின்று தொழுகிறாரு. ஆனா இவருடைய வியாபாரத்துல களவு, பொய், ஏமாற்றம், சதி எல்லாம் இருக்கும். இப்படியாக இருந்தா இவர்கிட்ட ஈமான்ல குறைபாடு இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே ஒரு மனிதன்ட்ட ஈமான் வந்துட்டா, சரியான ஈமான் வந்துட்டா, அல்லாஹ்வை பத்தியுள்ள நம்பிக்கை ஆழமாக அவனோட உள்ளத்துல பதிஞ்சிட்டா, அவனுடைய புற வேலைகள், அவனுடைய ஏனைய விஷயங்கள் எல்லாம் சீராகிடும். ஒழுக்க விழுமியங்கள் எல்லாம் சீராகிடும். எத்திக்ஸ் சொல்லுவோம், ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க பண்புகள். எனவே இஸ்லாம் என்பது ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். ஒழுக்கம் இல்லாதவன் இஸ்லாத்தினுடைய பார்வையில அது எந்த பெருமானமும் மற்றவனை போன்றவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களும் பல இருக்கின்றது. எனவே ஒழுக்கமும் ஈமான் கொண்ட ஒருவன்ட்ட கட்டாயம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் ஒழுக்கம் என்பது இன்னைக்கு ரெண்டாவது விஷயம். நாங்க அதையும் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அடுத்த மூன்றாவது யூனிட், இதுல நாங்க படிக்கிற பாடங்கள் அடிப்படை மூலாதாரங்கள். இப்போ அடிப்படை மூலாதாரங்கள் என்கின்ற போது அடிப்படை மூலாதாரம் நாங்களுக்கு தெரியும், எங்களுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய மூலாதாரங்கள். ஒன்று குர்ஆன், ரெண்டாவது ஹதீஸ். அப்ப இந்த குர்ஆனுக்குள்ளால நாங்க நிறைய விஷயம் படிப்போம். உதாரணமாக இந்த குர்ஆன் எப்ப அருளப்பட்டது, இந்த குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சு, எத்தனை கட்டத்துல இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்க்கு 23 வருஷங்கள் குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அப்படியான கட்டங்கள் என்னென்னது, நல்ல சுவாரஸ்யமான சப்ஜெக்டுகள். அதே மாதிரி இந்த குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்துகளும் இறங்குகின்ற போது அதற்கு பின்னணி காரணங்கள் இருக்குது. சில ஆயத்துகளுக்கு பின்னணி காரணங்கள். உதாரணமாக சில ஆயத்துக்களை நாங்க குர்ஆன்ல விளங்கிக் கொள்ளணும்டா பின்னணி காரணங்களை விளங்கிக் கொள்ளணும். சும்மா பின்னணி காரணங்கள் விளங்காம எங்களுக்கு குர்ஆனிய வசனங்களை, சில வசனங்களை விளங்கியலாம் போயிட்டு. எனவே ஒவ்வொரு குர்ஆனிய வசனங்களுக்கும் இல்லாட்டியும் பெரும்பாலான பகுதிகளுக்கு பின்னணி காரணங்கள், அஸ்பாபு நுசூல்னு சொல்லுவோம். அப்படி சம்பந்தமா எல்லாம் படிப்போம்.
அடுத்து வந்து ஹதீஸை பத்தி படிப்போம். ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் அது எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாவுடைய காலத்துல எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி சஹாபாக்களோட காலம், அதுக்கு பின்னால தாபீன்ற காலம் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு. இமாம் புகார் ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ்களை பாதுகாக்கிறதுக்காக எப்படியெல்லாம் முயற்சி செஞ்சாங்க, இது சம்பந்தமான ஒரு பாடத்தை இன்ஷா அல்லாஹ் 3வது யூனிட்ல படிப்போம். அடுத்தது 4வது யூனிட் இஜ்திஹாதின் அடிப்படையில் துணை மூலாதாரங்கள். இஜ்திஹாத் என்ன தெரியும், நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதே இஜ்திஹாத்ண்டா குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியான தீர்வுகள் சொல்லப்படாத போது, நேரடியான தீர்வுகள் இல்லாத போது இஸ்லாம் 2 வகையான பாட்டை இஸ்லாத்துல இருக்குது. ஒன்று நெகிழ்வுத்தன்மை, இன்னொன்று நெகிழாத்தன்மை. இஸ்லாம் நெகிழாத்தன்மைன்றது இஸ்லாத்தினுடைய சில விஷயங்கள்ல எந்த மாற்றமும் செய்யலாது. இறைவன் ஒருவன் தான், அதுல மாற்றம் செய்யலாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை அகீதாசார் விடயங்கள் நெகிழாத்தன்மை உள்ளது, மாற்றம் செய்யலாது. ஆனா இன்னொரு பாட்டுக்கு இஸ்லாத்துல நெகிழ்வுத்தன்மை உள்ள மார்க்கம். நெகிழ்வுத்தன்மைண்டா காலத்திட சூழல்களுக்கு ஏற்ப இஸ்லாம் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய மார்க்கம். அப்படின்னா இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை முழுமையாக விட்டு விட்டுறதுன்னு அர்த்தம். மாற்றமா இஸ்லாம் என்ன செய்யறா, அதுக்கு தேவையான தீர்வுகளை அந்த காலத்துல வாழக்கூடிய அறிஞர்கள் மூலமாக சமூகத்துக்கு சொல்லும். அப்ப அந்த அடிப்படையில என்ன செய்வாங்கன்னா, அந்த சமூகத்துல வாழக்கூடிய பல அறிஞர்கள் ஒன்று கூடி அந்த கால பிரச்சனையை அப்படியே என்ன செய்வாங்கன்னா ஆய்வு செஞ்சு, அந்த ஆய்வுக்கு பின்னால அவங்க ஒரு பொதுவான முடிவுக்கு வருவாங்க. பொதுவான ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு நாங்க இஜ்மான்னு சொல்லுவோம், கியாஸ்ன்னு சொல்லுவோம், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லா, மஸ்லஹா முர்சலா, அக்வாலு சஹாபா, அல் உருஃப், இது மாதிரி நிறைய துணை மூலாதாரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த 4வது யூனிட்ல படிப்போம். அடுத்தது வந்து இஸ்லாம் அடுத்த பாட் வந்து இபாதத் பற்றிய இஸ்லாமிய நோக்கு. இபாதத் இது லேசான தலைப்பு. இபாதத்துல குறிப்பாக அடிப்படை வணக்கங்கள், அதே மாதிரி நாங்க அன்றாடம் செய்யக்கூடிய எங்களோட சாதாரண வாழ்க்கையை எப்படி இபாதத்தா மாற்றுறது, இது சம்பந்தமா படிக்கும். அடிப்படை வணக்கங்களை தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்யறது, இதெல்லாம் அடிப்படையான வணக்கங்கள். ஆனா என் அன்றாட வாழ்க்கையில கலந்திருக்கக்கூடிய வணக்கங்கள் எடுத்து பார்த்தோம்னா, உதாரணமாக நாங்க சாப்பிடுறது, தொழில் செய்யறது, பிள்ளைகளோட அன்பாக நடந்து கொள்றது, முதியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, என்னோட டீச்சர்ஸ்மாரோட கண்ணியமா நடந்து கொள்றது, இதெல்லாம் நாங்க வந்து அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. எனவே இந்த அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை நாங்க செய்கின்ற போது, அல்லாஹுக்காக நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹு தாலா அதற்கு பரிபூரணமான கூலிகளை தாராங்க. அப்ப இஸ்லாம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளால மட்டும்தான் நீ வணக்கம் செய்யணும் இல்ல, உங்களோட அன்றாட வாழ்க்கையும் எப்படி இபாதத்தாக மாத்துறது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரா, அந்த தண்ணி குடிக்கிறது அவட தாகம் தீர்றதுக்காக தான் குடிக்கிறாரு. ஆனா அந்த தண்ணி குடிக்கிற நேரத்துல இஸ்லாம் சொல்லுது உனக்கு நன்மையை சம்பாரிச்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் எப்படியான சுண்ணாக்களை சொல்லி தந்தாங்களோ, வழிகாட்டல்களை சொல்லி தந்தாங்களோ, அந்த முறைகளை நீ பேணி தண்ணி குடிக்கின்ற போது நீ குடிக்கின்ற ஒவ்வொரு மிடருக்கும் பகரமாக அல்லாஹு தாலா நன்மையை எழுதுகின்றான். இதான் இஸ்லாம் இல்லைனா? சரி, அதுல நாங்க முதலாவது பார்ப்போம் அடிப்படை வணக்கங்கள். அடிப்படை வணக்கங்கள்னா நாங்க தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி படிப்போம். அடுத்தது ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத். ஹுகூக்குல்லான்றது வந்து ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உதாரணமாக நான் தொழுகிறேன், இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். எனவே ஹுகூக்குல்லால என்ன சரி எனக்கு மிஸ்டேக்ஸ் நடந்துட்டா அல்லாஹ் மன்னிப்பான், நாடினா மன்னிப்பான். ஆனா ஹுகூக்குல் இபாத்ன்றது வந்து ஒரு அடியான் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உதாரணமாக வியாபாரம் செய்யறா, அந்த வியாபாரத்துல உண்மையாக நடந்து கொண்டா இவர் தப்பி, இல்ல மோசடி செஞ்சா கியாமத்துடைய நாள்ல அல்லாஹு தாலா அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம், உன்னோட குற்றம் இதுதான் காட்டுவோம். எனவே அது சம்பந்தமான பாடம் தான் 5வது யூனிட். அடுத்த நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த 13ஆம் ஆண்டு கிரேடுக்கு போறோம். இப்ப நான் கேக்குறேன் 5 பாடங்கள்ல உங்களோட உங்களோட அவதானங்கள் எப்படி கிளியர் ஆயிக்குதா, தெளிவாயிக்குதா? ஓகே. அடுத்தது நாங்க கொஞ்ச நேரம் தான் ஈக்கி நாங்க இன்ஷா அல்லாஹ் அவசரம் பாட விதானத்தை 13ஆம் ஆண்டுக்குள்ள பாட விதானங்கள் வந்து அதுவும் 5 தலைப்புகளுக்கு கீழே வரும். அது 6வது யூனிட். ஆன்மீகம் பற்றி இஸ்லாமிய நோக்கு. ஆன்மீகம் என்றது உங்களுக்கு தெரியும், உலக வாழ்க்கைக்கு சொல்லுவோம் லௌகீகம். உலகத்தினுடைய வாழ்க்கை லௌகீகம். அதே மாதிரி மறுமையுடைய வாழ்க்கை ஆன்மீகம்.
உலகத்துடைய அன்றாட வாழ்க்கை லௌகீகம், உலக வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை ஆன்மீகம். எனவே இந்த லௌகீக வாழ்க்கையிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து எப்படி நாங்க ஆன்மீக வாழ்க்கைக்கான தயாரிப்பு செய்யறது, இது சம்பந்தமான பாடம். ஆன்மீக மேம்பாடு அதுல வரும் எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது, தஸ்கியத்து நப்ஸ்னு சொல்லுவோம், உல பரிசுத்தம். அடுத்த இறையச்ச உணர்வு, தக்குவான்னு சொல்லுவோம். அல் வரா, பேணுதல் சொல்லுவோம். அஸ்ஸுஹ்து, பற்றற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அல் ஹவுஃப், இறைவன் மீதுள்ள அச்சம். இப்படியான விஷயங்களை பத்தி படிப்போம். அடுத்த தசவுஃப் கலை, தசவுஃபை பத்தி படிப்போம். சூஃபித்துவம் சம்பந்தமான விஷயங்கள், இஸ்லாம் எந்த அளவு தூரம் அதை ஆதரிக்குது, இது சம்பந்தமான விஷயங்கள் 6வது யூனிட்ல படிப்போம். அடுத்த 7வது யூனிட் மிக முக்கியமான ஒரு யூனிட், சமூக வாழ்வில் முஆமலாத். முஆமலாத் என்னது? கொடுக்கல் வாங்கல். முக்கியமான ஒரு பகுதி. ஹுக்கூக்குல் இபாத், அடியாறுகளோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியுமாய்க்கு நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதற்குரிய மிக அடிப்படையான காரணம் என்னண்டா, அல்லாஹ்வே சொல்றான், வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீன இதக்காலு வலன்னாசி யஸ்தௌஃபூன், மனிதர்கள்ட்ட அவர்கள் பணத்தை பெறுகின்ற போது முழுமையாக எடுத்துக்கொள்றாங்க. சீனி 1 கிலோ வாங்குறேன்டா 300 ரூபாண்டா 300 ரூபாயும் ஃபுல்லா எடுக்கிறாங்க. ஆனா இதா காலூஹும் அவ்வசனூஹும் யுஹ்சிரூன், மக்களுக்கு அளவு அளந்து கொடுக்கிற நேரம் 1 கிலோவுக்கு பதிலாக 950 கிராம் அல்லது 850 கிராம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. 150 கிராம் மிச்சம் பிடிப்பாங்க. எனவே இப்படி அளவை நிறுவ மோசடி செஞ்சதால நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தோட கோத்திரமே, அந்த கூட்டமே அழிக்கப்பட்டாங்க. எனவே இஸ்லாத்தினுடைய பாருங்க ஹுக்கூக்குல் இபாத் எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றத பாருங்க. இதுல இஸ்லாமிய பொருளாதாரம் சம்பந்தமா படிப்போம். உதாரணமா இஸ்லாமிய பொருளாதாரம் நீங்க படிச்சிருப்பீங்களாக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முதாரபா, இந்த பேங்குகளை செய்யறாங்களே முதாரபா சிஸ்டம், அதே மாதிரி முராபஹா சிஸ்டம் படிச்சிருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்களாக்கும். நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி முஹாபரா முஸாரா, விவசாய பங்குடைமைன்னு சொல்லுவோம், இது சம்பந்தமா படிப்போம். அது மாதிரி முஷாரகா, கூட்டு பங்காண்மை எப்படி செய்யறது, அது சம்பந்தமா படிப்போம். அடுத்த சலம்னு ஒரு பாடம் இருக்குது, முற்பன கொடுப்பனவு. ஒரு பொருளை நாங்க கைக்கு எடுக்கிறதுக்கு முன்னால நாங்க சல்லிய நேரத்தோட கொடுத்து வச்சுப்போம், அந்த பொருள் காலக்கிரமத்துல எனக்கு சேரும். அப்படியான கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்துல ஏழுமா ஏலாதா. அதே மாதிரி தடுக்கப்பட்ட வியாபார முறைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் படிப்போம். அடுத்த 2வது உழைப்பிட முக்கியத்துவம். ஒரு மனிதன் சும்மா வைக்கிற உலகத்துல அவன் உழைப்புக்கான முயற்சியை செய்யணும், ரிஸ்க தேடி போகணும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரிஸ்க தேடுங்க, நீங்க முயற்சி செய்து உங்களோட கடமை, அதற்குரிய பிரதிபலன்களை தாரது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எனவே உழைப்பிட முக்கியத்துவம் சம்பந்தமாக படிப்போம். அடுத்து செல்வ பங்கீடு. இஸ்லாம் எப்படி மனிதர்களுக்கு மத்தியில சமமாக செல்வத்தை பங்கீடு செய்திருக்கிறது, அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்யல என்றதை நீங்க இன்ஷா அல்லாஹ் இதுல கண்டுகொள்வீங்க இந்த பாடத்துல. அடுத்த சமகால பொருளாதார பிரச்சனைகள். இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த யுகத்துல நிறைய புதிய புதிய மாஃபியாக்கள் வந்திருக்குது. இந்த வட்டி என்ற பேர்ல, மோசடி என்ற பேர்ல, பிரமிட் வியாபாரம், இப்படியான பொய்யான ஏமாற்றமான நிறைய வியாபார முறைமைகள் உலகத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இன்னைக்கு நாளுக்கு நாள். அப்ப இந்த வியாபார முறைமைகள் பிழையான வியாபாரம் என்று எங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை விட்டு தவிர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லாம இருந்தா நாங்களும் அதுல தெரியாம இன்வால்வ் ஆகி அந்த வியாபாரத்துக்குள்ள சிக்காகி அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இது சம்பந்தமான பாடம் தான் சமூக வாழ்வில முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பாடம். அடுத்தது 8வது யூனிட் தனி மனித குடும்ப வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். ஒரு தனி மனிதன் எப்படி வாழணும், ஒரு தனி மனிதன் எப்படி வாழணும், அந்த தனி மனிதன் அப்படி வாழ்கின்ற நேரம் அவனுக்கு ஒரு குடும்பம் உருவாகுது. பல தனி மனிதர்கள் சேர்ந்து ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமூகம் உருவாகுது. எனவே தனி மனித வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால், சரியான முறையில அதற்கான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டால் குடும்ப வாழ்க்கை நல்லதாக அமையும், சீரானதாக அமையும். எப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை சீரானதாக அமையுமோ அந்த சமூக வாழ்க்கை சீர்பட்டதாக மாறும், உயர்ந்த சமூகமாக மாறும். அப்ப இது சம்பந்தமான பாடத்தை படிப்போம். அதுல இஸ்லாமிய திருமணம், முனாகஹாத்னு சொல்லுவோம். எப்படி திருமணம் முடிக்கிறது, திருமண பொருத்தங்கள் எப்படி செய்யறது, கணவனை தெரிவு செய்யறது எப்படி, மனைவியை தெரிவு செய்யறது எப்படி, அதே நேரம் கருத்து மோதல்கள் வருகின்ற போது, கணவன் மனைவி பிரிகின்ற போது எப்படியான முறையில தலாக் சொல்லப்படணும், எப்படி பசுகு செய்யப்படணும், லிஹாரண்டா என்னது, கணவன் தன்னை மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு அதுக்குள்ள சட்டம் என்னது, லியானண்டா என்னது, எப்படி ஒரு கணவன் தன்னை மனைவியை விபச்சாரம் குற்றம் சாட்டினா அதோட தீர்ப்பு என்னது, இது சம்பந்தமான தெளிவுகளை இந்த பாடத்துல படிப்போம். அடுத்த கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தமாக, கடமைகள் சம்பந்தமாக இந்த பாடத்துக்குள்ளால படிப்போம். அடுத்த 9வது பாடம் சமூக வாழ்வின் முக்கியத்துவம். தனி மனிதன், குடும்பம், அடுத்ததாக சமூகம். எனவே ஒரு சமூகத்துல வாழ்ற நேரம் அந்த சமூகத்துல எப்படி தலைமைத்துவத்தை நாங்க இருக்கிறது,
அந்த சமூகத்தை எப்படி வழி நடத்துறது, சமூகத்தோட எப்படி இரண்டரை கலந்து போறது, இது சம்பந்தமான விஷயத்த படிப்போம். அடுத்த சமூக சமய நல்லிணக்கம். இப்ப நாங்க சமூகத்துல எங்க இலங்கையை பொறுத்தவரையில மல்டி அந்த அதாவது என்ன சொல்றது, அந்த பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. நாங்க இங்க பௌத்தர்கள் வாழ்றோம், இந்துக்கள் வாழ்றோம், அதே மாதிரி முஸ்லிம்கள் வாழ்றோம், பரங்கியர்கள் வாழ்றாங்க. எனவே இப்படி மல்டி கல்ச்சர் உள்ள ஒரு நாட்டுல நாங்க ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அந்த அந்நிய மக்கள்களோட எப்படி எங்களோட பண்புகளை வளர்த்துக் கொள்றது, எப்படி நடந்து கொள்றது, அப்ப இது சம்பந்தமாக கட்டாயம் படிக்கணும். இன நல்லுறவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. எனவே நாங்க அந்நிய மக்களோட எப்படி நடந்து கொள்றது, அவங்களோட கலாச்சாரத்தை முழுமையாக பின்பற்றி அவங்களோட சேர்ந்து கரைஞ்சு போறதும் இல்ல, அவங்கள கணக்கெடுக்காம இருந்து நான் மட்டும் சுயமா முஸ்லீமோட வாழ்ந்து போறதும் இல்ல. ரெண்டும் இல்லாம நடுப்பட்ட ரீதியாக நான் அவங்களோட சேர்ந்தும் வாழணும். ஆனா கரைஞ்சும் போகப்படாது, கலந்து வாழணும். கரைஞ்சு போகப்படாது, கலந்து வாழணும். அவங்களோட மதஸ்தானங்க மத இதுகளை பின்பற்றுறதெல்லாம் அது ஓவர். நாங்க என்ன செய்யறது, ஒரு எங்களுடைய இஸ்லாமிய அடையாளத்தோட அவங்கள மத்தியில வாழ்ந்து காட்டுறது. இது எப்படி வாழ்றது, அது சம்பந்தமான பாடம். அடுத்த குற்றமும் தண்டனையும், ஜினாயத்துன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் உலகத்துல குற்றம் செய்கின்ற போது அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் எப்படி வழங்கப்படும், என்னென்ன குற்றங்களுக்கு எப்படியான தண்டனைகள், ஒரு மனிதன் கொலை செஞ்சா அதற்குரிய தண்டனை என்னது, ஒரு மனிதன் களவெடுத்தா அதற்குரிய தண்டனை என்னது, ஒரு மனிதன் அதே மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு அப்பாவியான ஒரு பெண்மணிய விபச்சார குற்றம் சாட்டினா, அநியாயமாக குற்றம் சாட்டினா அதற்குள்ள தண்டனை என்னது, மதுபானம் போன்ற விடயங்கள்ல ஈடுபட்ட அதற்குரிய தண்டனை என்னது, அது சம்பந்தமாக படிப்போம். இது 9வது யூனிட். லாஸ்ட் ஒன் தோற்றமும் வளர்ச்சியும் மிச்சம் தேவையான பாடம். இதுல நாங்க படிக்கக்கூடியது இலங்கையில இஸ்லாம். இஸ்லாத்துல தோற்றம் வளர்ச்சியில நாங்க முதலாவது ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால ரசூலுல்லா வந்ததுக்கு பின்னால அரபு உலகத்துல எப்படி இஸ்லாம் அறிமுகமாகுது, அதுக்கு பின்னால சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கான எப்படியான முயற்சிகளை செஞ்சாங்க, இது சம்பந்தமா படிப்போம். அதுக்கு பின்னால இலங்கையில எப்படி இஸ்லாம் வந்துச்சு நாங்க இன்ஷால்லா படிப்போம்னா உங்களுக்கு தெரியுமாய்க்கும். 1505ஆம் ஆண்டு கால பகுதியில இலங்கைக்கு போர்த்துகீசர்கள் வராங்க. அப்ப இந்த போர்த்துகீசர் இலங்கைக்கு வர்றதற்கு முன்னால இலங்கையோட நேரடியான தொடர்புகளை பேணி வந்தவங்க தான் மிசிர் நாட்டுடைய அரபிகள். இவங்க வணிக தொடர்புகளை வச்சிருந்தாங்க. பண்டுகாப்பய மன்னன் அந்த காலத்துல அனுராதபுர ராசதானிய மையமா வச்சு ஆட்சி செஞ்சான். அந்த ஒரு பகுதியை ஒதுக்கிச்சான், பேரையும் வச்சான். இது சம்பந்தமான விஷயம். இலங்கையில எப்படி இஸ்லாம் எப்படி தொடர்புகள் பட்டது, இது சம்பந்தமான விஷயங்கள். அடுத்த முஸ்லீம்கள் எப்படி இலங்கையில பரவி இருந்தாங்க, முஸ்லீம்களோட பரவுகளுக்கு அடிப்படையான விஷயம் என்னது, அது சம்பந்தமான விஷயம். முஸ்லீம்களோட தேசிய 48ஆம் ஆண்டு 47ஆம் ஆண்டு சோல்பரி அரசியல் யாப்பு நீங்க படிச்சிருப்பீங்களாக்கும். எனவே சோல்பரி அரசியல் யாப்பு இல்லாம போயிட்டு 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் கிடைக்குது. இந்தியால 1947 சுதந்திரம் கிடைக்குது, இலங்கையில 1948 சுதந்திரம் கிடைக்குது. இந்த சுதந்திர காலத்துல போது அதிகமான முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த நாட்டை வெற்றி கொள்வதற்காக, சுதந்திரம் அடைய செய்வதற்காகவே நிறைய பங்களிப்புகளை செஞ்சாங்க. அது இராணுவ ரீதியாகவும் செஞ்சாங்க, அதே மாதிரி கல்வி ரீதியாகவும் செஞ்சாங்க, அரசியல் ரீதியாகவும் செஞ்சாங்க. எனவே முஸ்லீம்களோட பங்களிப்புகள் எப்படி என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இந்த யூனிட்ல படிப்போம். அதோட இன்ஷா அல்லாஹ் இந்த 10 யூனிட்ஸோட இந்த பாடம் முடிஞ்சிடும். சரியா? சரி. இப்ப எப்படி உங்களுக்கு இந்த பாடங்கள் விளங்கிச்சா? மீக்கிறீங்களா? எல்லாரும் மீக்கிறீங்களா? எப்படி கிளியரா ஆயிக்குதா, மந்தம் ஆயிக்குதா, தூக்கம் ஆயிக்குதா? சரி, எனக்கு கொஞ்சம் நீங்க அந்த இதுல டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களோட கிளியர் எவ்வளவு தூரம் நீக்கிறத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன சில சந்தேகங்கள் இருக்குதா, இல்ல இந்த இஸ்லாம் பாடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குதா?